இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச இருப்பது பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. எது? பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது நேரமா? பைபிளில் சொன்னது தான் சொல்லணும், வேற இதெல்லாம் சொல்லக்கூடாது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், 317வது பக்கத்தில். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்போ சொல்லுங்கள் என்னதுன்னு? வெரி குட். விசுவாசம். பொன்னை பார்க்கல விலையேற பெற்றது விசுவாசம். இப்போ அந்த அழிந்து போகிற பொன், இப்போ பொன் வேற ரொம்ப விலை, தங்கம் வந்து ரொம்ப விலையாயிடுச்சுல. பவுன் இப்போ எவ்வளோ விலைக்கு விற்கிது? நாங்களாம் வாங்கிறது இல்லைன்றீங்களா? 45,000 அந்த மாதிரிக்கு மேலே வந்துடுச்சு. நம்ம ஆபரண தங்கம்லாம் வாங்கினோன்னா 45,000 வந்துடுச்சு. அப்போது ரொம்ப விலையேற பெற்றது அந்த பொன். சரி, அது வந்து வரணும்னா அது வந்து என்னவா? அழிந்து போகிற பொன் எப்படி அது சோதிக்கப்படுமா? அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை வந்து அக்கினி வச்சு தான் என்ன செய்வாங்க? அதை சோதிக்கப்படுறதுனா என்னது? அதை சுத்தம் பண்ணுவாங்க. அக்கினியினாலே அதை சுத்தம் பண்ணுவாங்க. அந்த அக்கினியில் அது சுத்திகரிக்கிறப்ப அது என்ன ஆகும்னா, அதில் கலந்துருக்கிற எல்லா சுத்தம் அழுக்கு எல்லாம் வெளியேறும். அடுத்தது பொன் அல்லாத வேறு மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, உலோகங்கள், அதெல்லாம் வந்துட்டு அதுவும் என்ன செஞ்சிடும்? வெளியேறிடும். வெளியேறி இது சுத்த பொன்னாக என்ன செய்யும்? விளங்கும். அதுதான். அப்போ பொண்ணை வந்து நல்லா அதை உருக்க அது என்ன ஆகுமா? அது அதிகமான அது நல்ல சுத்த பொன்னாக அது விளங்கும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான விசுவாசம் அது எப்படி சோதிக்கப்படுமா? அதுவும் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். பொன்னே ஒரு அக்னியினால் சோதிக்கப்படுறப்ப அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதான விசுவாசமும் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். அப்போ நம்மளுக்கு விசுவாச சோதனைகள் கட்டாயம் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம அறிந்து கொண்டதான அந்த சத்தியத்திற்கு ஆண்டவரை நம்ம விசுவாசித்திருக்கிறோம், அதெல்லாம் நான் நம்புகிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த விசுவாசம் உண்டு, அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம அது விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போனா என்ன ஆகும்? நம்ம கட்டாயம் சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்பட்ட பின்னாடி தான் நம்ம சுத்த பொண்ணு எப்படி இருக்கிறோம் அதை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்போது எப்படி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அதாவது தங்கத்திற்கு அந்த உலைக்களம் அது வந்து எப்படி அது சுத்தத்தை உண்டாக்குவதற்காக இருக்கிறதோ அதை போல விசுவாசத்தை சுத்தமாக்குறது. இல்லைனா தேவன் பேரில் வைத்திருக்கிறதான அந்த பற்றுதலையும் அந்த நம்பிக்கையையும் நம்மளுக்கு எது சுத்தப்படுத்துகிறது அப்படின்னா, நம்மளுக்கு வருகிறதான அந்த உபத்திரவங்கள். அதில் இருக்கு பாருங்க, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது. எதுக்காக சோதிக்கப்படுதா? இயேசு கிறிஸ்து வர்றப்ப யாருக்கு புகழ்ச்சி? அவருக்கு இல்லை, நம்மளுக்கு புகழ்ச்சி வரப்போகுது. இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம நிற்கிறப்போ என்ன உண்டாகணும்? நம்மளுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாக தான் காணப்பட வேண்டும். அதற்காக தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சரி, இது எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29-30வது வசனம். 29-30 271வது பக்கத்தில் இருக்குது. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? கிறிஸ்துவினிடத்தில் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ மூலமாக நம்ம என்ன செய்யப்படுகிறோம்?
விசுவாசித்து அவரை நம்புகிறோம், அதனால் வாயினால் அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ அதுக்கு மாத்திரமல்ல, இப்போ கிறிஸ்துவ மேலே கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்திருக்கிறதான ரட்சிப்பு அவர் மேலே வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, எதுக்காகவுமா அவர் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்படுதல் அப்படின்னா என்னதுன்னா கொடுக்கப்படுகிறது. அந்த கொடுக்கப்படுகிறதுல கூட தெய்வீக தன்மையில் ஒரு கொடுக்குறோம்ல, அதை தான் அருளுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. வாக்கு அருள்னாங்க, கடவுள் வாக்கு அருள்னார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அருளுதல் அப்படின்னா கொடுக்கறது தான். ஆனாலும் அது தெய்வீக சம்பந்தமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? தெய்வீக கொடுத்தல். அதுக்கு பேர் தான் அருள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அருள். ஸோ அந்த எது அருளப்பட்டு இருக்கிறதாம்? அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு. யாராவது அதை ஈஸியாக ஒத்துக்குவோமா? அதை இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் நிமித்தமாக கஷ்டப்படுறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறதா? தெய்வீக கொடுத்தலாக இருக்கிறது, அருளப்பட்டிருக்குது. நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். எதற்கு கொடுத்து வச்சிருக்கிறோமா? கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதில் உதாரணமாக அவர் எழுதினதான பவுலே அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. நீங்கள் இப்போ என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, என்கிட்ட என்னெல்லாம் பார்த்தீங்களோ, யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என்கிட்டத்தில் கண்டது எனக்கு உண்டென்று இப்பொழுது நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்களோ. இப்போ என்ன அவங்க கேள்விப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பியர் நிருபம் பவுல் எழுதுறாரு. இந்த லெட்டர் பிலிப்பியில் இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு அப்படின்னா, அவர் ஜெயிலில் இருக்கிறப்ப எழுதினார். இப்போ இருக்கிற மாதிரி ஜெயில் அப்போ கிடையாது, அப்போ வேறு மாதிரி இருந்தது. அப்போ அவங்களுடைய கால்கள் கைகள் எல்லாம் மரத்தில் மாட்டப்பட்டிருந்தது. அந்த விலங்கு கூட எப்படி இருக்குமா? ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் அதை பேசியிருந்தார். அந்த விலங்குகள் எப்படி இருக்குமா? கையில் இந்த கப் போட்ட அந்த கப்ளிங்ஸ் இருக்குமா, அதுக்கு உள்ளார பல்லாக குத்துற மாதிரி இருக்குமா, ஆணி மாதிரி உள்ளே இருக்குமா அதை சுற்றிலும் அந்த விலங்குக்குள்ளார. அப்போ அந்த இது மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் மூவ் பண்ணால் அது என்ன செய்யும்? உள்ளே இருக்கிற ஆணி குத்துமா. அது ஒரு ரிங்கு, அந்த ரிங்குக்குள்ளே என்ன இருக்கும்? ஆணிகள் இருக்கும். நம்ம கை எப்படி எப்படி அசைச்சோன்னா அது குத்தும். அதனால் இப்போ அவர் இதெல்லாம் அதில் பவுல் எழுதுகிறாரு, நான் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் அப்படின்னு அதில் சொல்கிறார். அப்படின்னா இப்போ மற்றவங்களாம் வேறு மாதிரி எழுதுவாங்க. இல்லை, அவள் கையெழுத்தாக எழுதுனேன் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதில் அப்போ ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் என்ன உண்டாகும்? இப்போ இருக்கிற மாதிரி நல்ல அழகான மைக்ரோடிப் பென் எல்லாம் அப்போ கிடையாது இல்லையா? இப்போ அதனால் இப்போ வச்சாலே அப்படியே ஸ்மூத்தாக அது எழுதிடும். நம்ம கஷ்டப்படவே வேண்டியதில்லை, சும்மா லேசாக இப்படி அசைச்சாலே போதும், அவ்வளோ அழகாக எழுதிடலாம். ஆனால் அப்போது ரைட்டிங் எல்லாம் அப்படி கிடையாது, கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அது எழுதணும். மை தொட்டு அப்படிலாம் எழுதுவாங்க. சரி, அப்போ அப்படி எழுதுகிறப்ப அந்த மூமெண்ட் எவ்வளோ இருக்கும்? அப்போ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் என்ன உண்டாகும்? அந்த ஆணி குத்தி இருக்கும். அப்படி தான் அவர் என்ன செய்தார் சிறைச்சாலையில். சரி, இவர் என்ன அதில் ஜெயிலில் போய் போடுறதுக்கு அவர் என்ன தப்பு பண்ணார்? கொலை பண்ணாரா, கொள்ளையடிச்சாரா, என்ன பண்ணார்? அவர் எதுக்காகவா? கிறிஸ்துவின் நிமித்தம். அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் தான் அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். அவர் பெரிய செல்வந்தர், அவர் ரொம்ப படித்தவர். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தான் இருந்தார், கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக தான் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பொழுது அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அவர் என்ன செய்யலையா? யோசனை பண்ணவே இல்லை. உடனே இயேசுவை பின்பற்றி அவர் வந்தார், ஊழியம் செய்தார். அப்படி கிறிஸ்துவ நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது தான் அவர் என்ன செய்கிறாரு? இந்த லெட்டரை எழுதுகிறார். அப்போ இப்பொழுது அவருக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்களோ அப்படின்னா அதுதான் அது அவருக்கு உபத்திரவங்கள். அப்புறம் அவர் இதில் அவர் பார்த்துருக்குறாங்க. என்ன அவர் இருந்ததுன்னா, அவர் சொல்கிறாரு, என்னோட சரீரத்திலே ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில். ஏன்னா இதில் நீங்கள் என்னிடம் கண்டது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சரீர பிரகாரமான ஏதோ ஒரு முள், ஒரு உபத்திரவம் அவருக்கு இருந்தது. 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12 7வது வசனம் 8 அது படிக்கலாம். 255வது பக்கம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். சரிங்களா? அவருடைய சரீரத்தில் என்னவா இருக்குதா? ஒரு முள், ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒன்று இருந்திருக்குது. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணில் அவருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பின்னாடி நிருபங்களை எழுதுகிறப்ப, உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த அருவருப்பை நீங்கள் ஒரு அருவருப்பாக நீங்கள் நினைக்காம உங்கள் கண்ணை பிடுங்கி கூட எங்களுக்கு தர்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போது ஒரு வேளை அது கண்ணில் இருக்கலாம், கண்ணில் ஏதாவது வியாதியாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, அது விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாரா, 3 முறை அவர் என்ன செய்தார், ஜெபம் பண்ணார். இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே இதை ஒன்று எடுத்து போடுங்க. ஏன்னா இவர் அப்படியே நடந்து போகிறப்பமேயே என்ன உண்டாகிறது, சுகம் உண்டாச்சு. அவர் மேலே போட்டிருந்த இந்த ட்ரெஸ், இந்த ஷால்வை, அதை போட்டெல்லாம் மற்றவங்களுக்கு என்ன கிடைத்தது, சுகம் கிடைச்சது, நிழல் பட்டு சுகமானுச்சு. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம படிக்கிறப்ப அப்போஸ்தலர்கள் காலத்தில் எப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படிலாம் நடந்துருக்குது, மற்றவங்களை சுகமாக்கினாரு. ஆனால் இவருக்கு என்ன இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, பலவீனம் இருக்குது. ஏன் அப்போ அந்த பலவீனம் வந்தது? அது கர்த்தராலே அனுப்பப்பட்ட சாத்தானுடைய தூதன் அதை சொல்கிறார். எதுக்காக சாத்தானுடைய தூதன் வரானா, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் என்னை உயர்த்தாதபடிக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தானே நிறைய 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார், நம்ம பைபிளில் இருக்குது. ஆண்டவருக்குரிய காரியங்கள், அநேக காரியங்களை எழுதியிருக்கிறாங்க. நிறைய தடவை வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அதெல்லாம் சொல்கிறாரு, பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, எல்லா காரியங்கள். இதெல்லாம் அவர் பெருமையாக பேசி அதை ஒரு பெருமையாக நினைக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுக்காக ஒரு முள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஆண்டவருடைய ரகசியங்கள் இதெல்லாம் அது என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் பெருமையாக வந்துடும். நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதை செஞ்சாங்க, இதை செஞ்சார், நாங்கள் இப்படி கை வச்சு ஜெபம் பண்ணோம், அவங்களுக்கு சுகமாச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறப்ப நம்ம இதை சொல்லி நம்மளை உயர்த்தாதபடிக்கு நமக்கு ஒரு முள் சரீரத்தில் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித மாதிரி. அதே போல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன பண்ணுதா, அப்பப்போ இவர் கொஞ்சம் உயர்த்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது என்ன செய்யும், அந்த பலவீனம் அதிகமாக தெரியும். தெரிஞ்சவொன்னே ஆஹா அது சாத்தான் அப்படியே குட்டுவான். அதுதான் என்னது, ஒரு பலவீனம், அது மேலோங்கி இருக்கும். அப்போ உடனே அங்கே ஜெபம் பண்ணன் தான் சுகமாச்சு தான், ஆனால் என்னுடைய பலவீனமே என்ன செய்யலை, இன்னும் மாறாமல் இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுடைய அந்த பெருமையானது என்ன செய்யப்படும், குட்டப்பட்டு தாழ்த்தப்பட்டு போயிடும். அப்போது இந்த இடத்துல சரீரத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு சில நேரங்களில் உபத்திரவங்கள் வரலாம், ஃபிசிக்கலாக வரலாம், உபத்திரவங்கள் வரும். அப்போ இந்த உபத்திரவம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, தேவனுக்கு நேராக என்னை கொண்டு செலுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அவர் அதானே சொல்கிறாரு. நம்ம சங்கீதத்தில் கூட நம்ம படிக்கிறப்ப 119வது சங்கீதம் 119வது சங்கீதம் 67வது வசனம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அந்த உபத்திரவெல்லாம் வரலைன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரா, சங்கீதக்காரர் வழி தப்பி தான் போனாராம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த உபத்திரவம் கொடுத்ததுனால நான் இப்போ உங்களுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு டைமும் நான் காத்து நடக்கிறேன். அதை 71ல் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டதுனால நான் என்ன செய்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அப்போ உபத்திரவப்படுகிறது நம்மளை என்ன செய்யுது, தேவனுடைய வழியிலே நம்மளை என்ன செய்கிறது, நேராய் நடத்துகிறது. அதானே சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், வழி தப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தை என்னை அதை காத்து நடக்கிறேன். அது நான் இப்போ சீரான பாதையில் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், போய்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் வழி தடமாறி நான் போனாலும் அது அப்பப்போ என்ன செய்யுது, என்னைய குட்டி என்னை என்ன செய்கிறது, சரிப்படுத்துகிறது. எது, அந்த உபத்திரவம். அந்த உபத்திரவம் எப்படினாலும் இருக்கலாம், சரீர பிரகாரமாக இருக்கலாம்,
நம்மளுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம், இல்லைன்னா மனசு ரீதியாக என்ன செய்யலாம் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். மன ரீதியாக ஒரு சோர்வு, பலவீனம், ஏதாவது ஒன்று. மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லியிருப்பான் நல்லா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அப்படி இப்படின்னு. ஆனால் நம்மளுக்குன்னு ஒன்று வந்த உடனே என்ன ஆயிருக்கும், உடனே ஒரு பயந்து அதை சொல்ல முடியுமா வெளியில்? பயப்படக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் இப்போ எனக்கே ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். இப்போ எனக்கு பயம் வந்துடுது, ஆனால் நான் பயப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன, நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதை ஒரு மறைத்து கொண்டு கூட இருப்போம் நம்ம. அப்போது இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஃபிசிக்கலாக, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி நம்மளுக்கு என்ன உண்டாகும், பலவீனங்கள் ஏற்படலாம். இந்த பலவீனங்கள் தான் என்ன செய்யும் நம்மளை, அதெல்லாம் உபத்திரவங்கள் தான். இந்த உபத்திரவங்கள் எல்லாமே நம்மளை எதற்காக வழி நடத்துகிறது, கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது, நம்முடைய பாதையை சரி பண்ணி அதை என்ன செய்கிறது, நடத்துகிறது. நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். மாஸ்க் இது வரைக்கும் போட்டுக்கோங்க, கண்ணுக்கு சேர்த்து போட்டுக்கிறாங்க ஒரு சிலர். மாஸ்க் இங்கே வரைக்கும் போட்டுக்கோங்க, நல்லா முழிச்சு பாருங்க. காலையில் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குதா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட நம்ம பாடுகளை சகித்தால் தான் என்ன செய்ய முடியும், ஆளுகை. ஆளுகை நம்மளுக்கு நிச்சயமாக இருக்கிறது எங்கே, பரலோக ராஜ்யத்தில் நம்ம நிச்சயமாக போவோம். அதுக்கு பின்னாடி புதிய வானம் புதிய பூமியிலையும் நம்மளுக்கு என்ன உண்டுகிறது, ஆளுகை கொடுக்கப்படும் நம்ம செய்த கிரியைகளுக்கு தக்கதாக. அப்போது நம்ம ஆளுகை செய்யணும்னா நம்ம கட்டாயம் எது வழியே தான் வரணும், பாடுகளின் வழியாகத்தான் நம்ம வர வேண்டும். பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்போஸ்தலர் 14:22 படிக்கிறப்ப, அப்போஸ்தலர் 14:22 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 14:22. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், உபத்திரவங்கள் வழியாக தான் போகணும். நான் என்ன சொன்னேன், பாடுகளை பட்டால் அவரோட கூட ஆளுகை நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னாலே இந்த வசனம் என்ன சொல்கிறது, அநேக உபத்திரவங்களின் வழியாய்த்தான் நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதான அவங்களால அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சி என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் அதில் படித்து பாருங்கள். அதில் பவுல் அங்கே பர்னபா 2 பேரும் சேர்ந்து பல பட்டணங்களில் சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலை. அவங்கள கல்லெறிஞ்சு அடித்து பவுல் செத்தே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு வெளியே கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஆனாலும் அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, திருப்பி வந்து இதை நீங்கள் 14வது அதிகாரத்தில் முழுசும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். திருப்பி வேறு பட்டணங்கள்ல எல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாக என்ன செய்தாங்களாம், போதித்தார்கள். அவங்க அதுக்கு பின்னாடி பயப்படவே இல்லை, தைரியமாய் போதித்தார்கள். அப்போ சீஷருடைய மனதை அவங்க என்ன செய்தாங்களா, திடப்படுத்தி. ஏன்னா அதை சீஷர்களை பார்த்துட்டு மற்றவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தைரியமாக இருங்க, நம்ம விசுவாசத்தில் நிலைச்சிருங்க, இப்படி தான் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை திடப்படுத்தினார்கள். அப்போ நம்மளுடைய முதல் எய்ம் எல்லாம் என்னது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம போய் சேரணும், அதற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்தோம், இயேசு கிறிஸ்துகிட்ட வந்திருக்கிறோம். அதுக்கு தானே வந்தீங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட எதுக்காக வந்தீங்க, எதற்காக வந்தோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தோம், பரலோக ராஜ்யத்திற்கு போகிறது அவர் மூலம். ஏன்னா அவர் தான் வழி, அவரை அல்லாமல் வேற வழியே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்று ஒருத்தரும் வேற பரலோக ராஜ்யத்துக்குள்ளார என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் மூலமாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆகையினால அப்படி போகிறப்ப நம்மளுடைய இந்த எல்லா சடங்காச்சாரங்கள் இது பின்பற்றி வந்த எல்லாத்தையும் விட்டு தானே வரணும். அப்போ விட்டுட்டு வர்றப்ப என்ன உண்டு, நம்மளுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
நான் உங்களோடு இருக்கிறேன். எப்போ வரைக்கும் இருக்கிறாரா? முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ உபத்திரவங்களின் வழியாகத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். இப்போ இந்த உபத்திரவத்தில் அதே போல் இந்த உபத்திரவத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? இப்போ இந்த உபத்திரவங்கள்லாம் உண்டு தான். அது உபத்திரவங்கள் மூலமாக நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். ஆனால் இந்த உபத்திரவங்கள் வர்றப்ப நம்ம எப்படி, இப்போ அந்த பொன்னை அந்த அக்கினியில் சோதிக்கிறப்ப அதுக்கு வலிக்கும், அது மெல்ட் ஆயிரும், ஆக்சுவலி மெல்ட் ஆயிரும், உருகிரும். அப்போ தன்னையே மறந்து தன்னுடைய நிலையை என்ன செஞ்சிடும், மறந்துடும், விட்டுரும் அது. அப்போ அந்த மாதிரி தான் இந்த உபத்திரவங்கள் நம்மளுடைய நிலையவே என்ன செய்ய வச்சிரும், பழசு எல்லாம் அப்படியே நம்மளை விட்டு போய் புதுசாக ஆண்டவர் விரும்புகிறதாக வடிவத்தில் நம்ம என்ன செய்யணும், போய் நிற்க வேண்டும். அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நம்மளுக்கு வருகிறது. அதை அப்படி தான் அந்த உபத்திரவங்கள் நம்மளுக்கு எதை உண்டாக்குறதாம், பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5 அதில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுறதுன்னா என்ன, பெருமைப்பட்டுகிறது. எதுக்காகயா? எங்களுக்கெல்லாம் உபத்திரவமாக இருக்குது அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்களா, பெருமைப்பட்டுக்கிட்டாங்களாம். நம்ம படுவோமா? ஆனால் படணும். கஷ்டங்கள்லாம் வந்தால் அது நம்மளுக்குள்ளார என்ன உண்டாக்குதா, பொறுமையை உருவாக்குகிறது. பொறுமையை மட்டுமல்ல, பொறுமை அந்த பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறேன் அறிந்து உபத்திரவங்களிலே நாங்கள் என்னவா இருக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே யாக்கோபு நிருபத்தில் நம்ம படிக்கிறப்ப யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 2:2-4 312வது பக்கத்தில், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சரிங்களா? பொறுமையை உண்டாக்குதுல, அதனால நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பலவிதமான சோதனை வராமல் இருக்கா? சோதனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஏதோ ஒரு வகை எல்லாம் இருக்குதா? நம்ம வெளிப்பிரகாரமாக பார்க்கிற பொழுது அவங்களுக்கு எல்லாமே இருக்கலாம். எல்லாம் நம்ம எதெல்லாம் உலக பிரகாரமாக இதெல்லாம் இருந்தால் நம்ம ஆசீர்வாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், கஷ்டம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை பார்க்குற ஒரு மனிதர்கிட்ட இருக்கலாம். எல்லா வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் அப்படின்னு நினச்ச உடனே எதையும் செய்யலாம், எங்கனாலும் போகலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு என்ன இருக்கும், ஒரு பாடு கட்டாயம் இருக்கும். பெரிய பெரிய உலகத்தின் பணக்காரங்கள் அவங்கள கேளுங்க, அவங்களுக்கு என்ன இருக்கும், ஏதாவது பாடு அவங்களுக்கு தகுந்த மாணிக்கு இருக்கும். நம்ம லெவல் மாதிரி இருக்காது. ஒருவேளை நம்மளுக்கு பணத்தை வைத்து இருக்கலாம். மெயினாக பிசாசு அதை தான் நம்மளுக்கு இது பண்ணுவான், பண பற்றாக்குறை வரும். அடுத்தது ஹெல்த்து வெல்த்து, இதுதான் என்ன செய்வான், இது பண்ணுவான். இது ரெண்டும் சரியாயிடுச்சுன்னா அடுத்தது மனதளவில் என்னத்தை உண்டாக்குவான், ஏதாவது பிரச்சனைகள், அங்கே விசுவாச சோதனைகள் என்ன செய்யும், கட்டாயம் வரதான் செய்யும். அப்படி வந்தால் தான் நம்மளுக்குள்ளார பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமையில் நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை பங்குள்ளவர்களாக அது என்ன செய்கிறது, மாற்றுகிறது. ஆகையினால பலவித சோதனைகளை நீங்கள் அகப்படுறப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்யணுமா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊத்திரப்படுகிறப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா, சந்தோஷமாக. நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா சந்தோஷமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம முறுமுறுக்கிறோமா இல்லைன்னா, என்ன ஆண்டவரே அங்கே தான் இப்படியெல்லாம் கஷ்டம் பாடுன்னு, இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே இருக்குதே, இப்படி எதை செஞ்சாலும் இப்படி குற்றமாக இருக்குது, எதை பண்ணினாலும் ஒரு எதிரான காரியங்களே நடக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் இது எல்லாம் நம்மளுக்குள்ளார எதை உண்டாக்க வேண்டும், பொறுமையைத்தான் உண்டாக்க வேண்டும். இந்த இதில் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா, மிகுந்த சந்தோஷமாக நம்ம அந்த உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்ச அடுத்த செகண்டு என்ன இருக்கும், ஏதோ ஒன்று ரெடியாக இருக்கும். ஏதோ உடல் சரீர பிரகாரமான பலவீனங்கள் வரலாம், ஏதோ ஒன்று ஒரு தேவை வரலாம்.
அந்த டைமில் அது என்ன செய்கிறது, பிசாசினால் அனுப்பப்படுகிற அது என்ன செய்யுது, தூதனாக இருக்குது. ஒரு தூதன் அது என்ன செய்யும், ஒன்று நம்மளை குட்டும். அப்படின்னு சொல்லி குட்டின உடனே நம்ம உடனே உஷாராகி ஆண்டவருடைய வழிகளில் என்ன செஞ்சுக்கிடணும், வந்துடணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தோம், இல்லைனா ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசினோன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த சரியான அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார நம்ம போக முடியாது. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறப்ப அவங்க வனாந்திர வழியில் வர்றப்போ அவங்க என்ன செய்தாங்க, நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்தது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன செய்தாங்களாம், முறுமுறுத்தார்கள். நம்ம 1 கொரிந்தியரில் நம்ம படிக்கிறோம், அவங்களை போல நீங்கள் முறுமுறுக்காதீங்க, அவங்கள போல நீங்கள் கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறப்ப அப்படி தான் நடக்குது. வனாந்திர வழியில் வர்றாங்க, செங்கடலை கடந்து வராங்க, செங்கடல் கடக்கிறதுக்கு முன்னாடியே மோசேக்கு எதிராக எழும்புறாங்க. அப்புறம் செங்கடலை கடந்து வந்துடுறாங்களா, பாடுறாங்க. பாடி கொஞ்ச நேரத்துக்குள்ளார அப்புறம் என்ன வந்துடுது, திருப்பி அவங்களுக்கு தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு அந்த முறுமுறுப்பு வந்துடுது. உடனே எல்லாரும் மோசேக்கு எதிராக கல்லை எடுத்துக்கொண்டு அவனை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்பவும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்படி ஒவ்வொரு வேளையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் வாழ்க்கையில் வருகிறதான அந்த உபத்திரவங்கள் பாடுகளை அதை ஒரு சந்தோஷமாக அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, அவங்கள அழைத்து கொண்டு போகிறது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க யாரை தான் பார்த்தாங்க, மோசையை தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்கள அழைத்து கொண்டு போனது யாரு, தேவன் தான் அவங்கள அழைத்து கொண்டு போனார். யாரை வைத்து, மோசையின் மூலமாக அழைத்து. அப்போ நம்ம அழைத்தவர் யார் அப்படின்னு நம்ம சரியாக தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் இந்த சூழ்நிலைகளை பார்த்து அந்த எதிராய் வருகிறதான சூழ்நிலைகள் நம்மளுக்கு உபத்திரவங்கள் தான், ஆனாலும் அதன் மத்தியிலே நம்ம என்ன செய்ய முடியும், அவருக்காக நம்ம நிற்க முடியும். அப்படி நின்னோன்னா நம்ம நிச்சயமாக எப்படி சுத்த பொன்னாக விளங்க முடியும். அப்போ அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. வாய் தவறி எதையாவது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க, என்ன அப்படி பண்ணிட்டீங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான் உங்களை தான் நம்பி வந்தேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு அப்படின்னு இதையே நம்ம பெணாத்தினோன்னா என்ன செய்யாது, ஒரு காரியமும் நடக்காது, நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றாது. கடைசியில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ள நுழையவும் முடியாது. அதனுடைய தகுதியை நம்ம என்ன செய்து விடுவோம், நம்ம இழந்து விடுவோம். ஆகினாலே இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கிறப்ப அந்த உபத்திரவங்களை எப்படி சகித்து கொள்ளணுமா, பொறுமையோடு அவைகளை நம்ம என்ன செய்யணும், சகித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கண்ணை நல்லா தெளிவாக திறந்து அப்படி பார்க்கலாம். கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த தூக்கம்லாம் வரக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை நான் கரெக்டாக கேட்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு உட்காருங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். சரி, இப்போ இந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்த நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். எடுத்துக்காட்டாக யார் சொல்லலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர், ரொம்ப உபத்திரவப்பட்டவர் யோபு. உபத்திரவ அப்படின்னாலே யார் தான், யோபு தான். அவரை மாதிரி யாருமே உபத்திரமே படல. அவர் என்ன செய்தாரா, அவர் மனம் பதறி எதுவுமே அவர் என்ன செய்யலை, பேசவே இல்லை. அதுதான் எல்லாரும் பேசினாங்க. உபத்திரம் என்ன உபத்திரம் வந்தது அவருக்கு, அவர் வைத்திருந்த எல்லாவற்றும் சும்மா சாதாரணமாக வச்சுருந்தாரா, இல்லை. அவர் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், மல்டி மில்லியனராக இருந்தார். அவருக்கு இருந்த என்னென்ன சொத்தெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே என்ன செய்கிறது, ஒரே நாளில் எல்லாம் பறிபோயிடுச்சு. ஒட்டகங்கள், ஆடு, மாடுகள் எல்லாம் ஆயிரமாக இருக்குது, எல்லாமே ஒரே நாளில் போயிடுச்சு. ஒரே நாளில் பிள்ளைகளை எல்லாம் இழந்து போய் கடைசியில் அந்த யோபு 1ஆவது அதிகாரம் அந்த 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளோ அருமையான யோபு பாருங்களேன். இதெல்லாம் நடந்திருக்குது. என்ன ஆண்டவரே, உங்களை நம்பித்தானே வந்தேன், இது போயிடுச்சே, அது போயிடுச்சே, நான் இந்த சுகம் அது ஏதோ அங்கே இருக்கிறப்பயாவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இங்கே வந்தால் அதுவும் போயிடுச்சே, இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலாம், அவன் பேசவே இல்லை. பாருங்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, அவரை குறை கூறவும் இல்லை, ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை. நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்ல, ஏன்னா அவரை நம்ம நேராக பார்க்கறது இல்லைல்ல, நேராக நம்ம என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை, ஆண்டவரை பார்க்கறது இல்லைல்ல, அதனால ஈஸியாக அவரை பற்றி
நல்லா குறையா, என்ன இந்த ஆண்டவர் செய்கிற, ஒன்றும் செய்யலை, நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் செய்யலை, அவங்களுக்கு செஞ்சார், இவங்களுக்கு செஞ்சார், எனக்கு செய்யலை, நான் எல்லாத்தையும் தான் விட்டு வந்தேன், என் சொந்தம் வேண்டாம், உறவு வேண்டாம், எல்லாம் விட்டு தானே வந்தேன், ஆனாலும் என்ன செய்யலை, இன்னுமே ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாரு, இது என்னைக்கு செய்வார்? ஒரு சிலர் கேட்பாங்க, ஜெபம் பண்ணியாச்சு ஆனாலுமே இன்னுமே மாறலையே, என்னைக்கு தான் மாறும், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜெபம் பண்ணுங்க, சரியாக போயிடும், இதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்கன்னு சொன்னால், அது எப்போ நடக்கும்? அன்னைக்கு ஒருத்தன் கேட்டாங்க, அது எப்போ நடக்கும்னு கேட்டாங்க. அப்படிலாம் ஜோசியம்லாம் சொல்ல தெரியாது எங்களுக்கு. நீங்கள் என்னைக்கு எப்போ கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நோக்கி கூப்பிடுங்க, அவர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார். அவர் நம்மளை அந்த இப்போ பாருங்களேன், இந்த நம்ம தானியேல் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன செய்தாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்கமா. அப்போ எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் வசதிகள் குறைஞ்சிச்சினாலே நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, உயிர் கொடுப்போமா? முடியாது. ஆனால் அவங்க அந்த நாட்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம இப்போ எப்படி சொகுசாகவே இருந்ததுனால இதுவும் சொகுசாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கவே கூடாது. கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் அதன் மத்தியிலே அந்த விசுவாச பரீட்சை தான், அதெல்லாம் என்னது, விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையில் நம்ம என்ன செஞ்சிடணும், பாஸ் ஆயிடணும். பாஸ் ஆகிட்டா தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நுழைய முடியும். ஏன்னா பொன் என்ன செய்ய, அழிந்து போகிற பொண்ணே அது கொஞ்ச நாளில் இருக்கும், அப்புறம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதுக்கு ஒரு விலை இல்லாமல் ஒரு நாள் வருமா, அந்த நாளில் அந்த பொண்ணெல்லாம் வீதியில் தூக்கி எறியக்கூடிய காலங்கள் வருமா. ஏன்னா அது அவங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனப்படாதான், அதனால அதை வீதியில் தூக்கி எறிய போகிற காலங்கள் வரப்போகுது. ஆனால் இப்போ பொண்ணோட விலை எவ்வளவு, அதனால் எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க, அதில் போய் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் விலை என்ன செஞ்சுட்டே போகுது, எவ்வளோ விலை ஆனாலும் வாங்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அந்த இவ்வளோ விலையாயிடுச்சே, கூட்டம் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நகைக்கடையில் கூட்டமாக தான் இருக்குது, வாங்க தான் செய்கிறாங்க. போட வேண்டியதை போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி வாங்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணை ஒரு நாள் என்ன செய்வாங்களா, வீதியில் எரியக்கூடிய காலங்கள் வருமா. அப்போ அதுக்கே அவ்வளவு சோதனை தேவைப்பட்டால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது நம்மளுடைய விசுவாசம், தேவன் மேல இருக்குதான அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்திற்காய் நம்ம எதையும் இழக்க தயாராக இருக்கணும். ஆனால் நம்ம இந்த இதில் இழந்தோன்னா நிச்சயமாக பரலோகத்தில் அதற்குரிய பலனை நம்ம மிகுதியாக நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில் ஒரு பாட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்காக இழந்தவங்க எதையும் யாருமே ஒரு நாள் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் ஒரு நாளும் நஷ்டப்பட்டு போவதில்லை. ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஆகையினால் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறதே இல்லை. ஐயோ அப்படின்னா அந்த உபத்திரவத்தை நம்ம வாலண்டியராக ஏற்றுக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு எதெல்லாம் தேவைங்கிறது இருக்கோ அந்த தேவைகளை கட்டாயம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்வார், பூர்த்தி செய்வார். ஆனால் அது ஒரு டெஸ்ட்டு. இப்போ ஆபிரகாமுக்கு விசுவாச சோதனை வந்துச்சுல்ல, இப்போ உனக்கு உன் சந்ததியை பெருகச் செய்வேன்னு சொன்னார். அது ஈசாக்கு மூலமாக தான் அந்த ஈசாக்கை கொடுத்தாரு. ஆனால் அந்த கொடுத்த ஈசாக்கை என்ன செஞ்சார் ஆண்டவர், திருப்பி பலி செலுத்தும்படி கேட்டார். அப்போ அவன் கேட்டிருக்கலாம்ல, என்ன ஆண்டவரே இவன் மூலமாக தானே உன் சந்ததி விளங்குன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ இவனை பலி செலுத்தும்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி நடக்க போகிறது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஓகே இதனுடைய ரிசல்ட் என்ன, இதுதான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, அதனால என்ன, நான் அங்கே போட்ட உடனே அவர் உயிரோடு கொண்டு வந்துடுவார். நம்மளுக்கு இந்த சீனை படித்ததுனால நம்ம அதை ஈஸியாக ரொம்ப சொல்லிடுறோம். ஆனால் அவனுக்கு எவ்வளோ மென்டல் அகன் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம் பாடுகள் எவ்வளோ இருந்திருக்கும் இல்லையா? தன்னுடைய ஏக புத்திரனை கொண்டு போய் பலி செலுத்த சொன்னான். அவன் கஷ்டத்தோடு தான் அங்கே போய் அவன் இந்த பலிபீடத்தில் கொண்டு போய் வைத்தான். ஆனால் வைத்தது போல் மறுபடியுமாக அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ அங்கே விசுவாச சோதனை ஒன்று வந்துச்சு, அதில் பாஸ் ஆகிட்டான். அதனால தான் அவனை விசுவாசிகளின் தகப்பனாக இன்றைக்கும் நம்ம நினைக்கிறோம் அவங்கள. அப்போ ஆபிரகாம் அவ்வளவு ஆண்டவரை விசுவாசித்தான்.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உத்தரவுகள் பயங்கரமாக வந்தது வாழ்க்கையில். அதன் மத்தியில் அவன் என்ன செய்தான்? நின்றான். அதனால தான் அவன் அந்த பெயரை பெற்றான். அப்போ யோபு பார்த்தீங்கன்னா அவனே சொல்கிறான். நம்ம 23:10 பார்க்குறோம். 23:10 அவர் அதில் வாசிக்கிறோம். யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு சோதனைன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அந்த சோதனை எப்படி வந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஸ்டோரி இந்த நடந்தது எழுதி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியுது? சாத்தான் வந்து ஒரு நாள் வந்து தேவன் சமூகத்தில் போய் அந்த யோபுவை பற்றி, அதுவும் ஆண்டவரே கேட்குறாரு, எங்கே பார்த்து வர அப்படின்னு. உடனே நான் எல்லாத்தையும் சுற்றி வரேன் அப்படின்னு உடனே இவரே தான் எடுத்து கொடுக்குறாரு. ஏன் யோபு மேலே கண் வச்சியா அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் எடுத்து தரார். அதுக்கு பின்னாடி தான் அவன் என்ன சும்மாவா உங்களை நேசிக்கிறான்? நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறீங்க, என்ன குறைவு இருக்குது அவனுக்கு? பணப்பற்றாக்குறை இருக்கிறதா? ஏதாவது செல்வ செழிப்பு அது இருக்குது, எல்லாமே இருக்குது, நினச்சதெல்லாம் இருக்குது, 4 காரு 10 பஸ் எல்லாம் இருக்குது. அவனுக்கு இப்போ எதுக்குமே கஷ்டம் இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களை விசுவாசிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். உடனே சரிப்பா உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றேன், நீ போய் அவனை டெஸ்ட் பண்ணிக்கோ. ஆமாம், அதில் நீங்கள் 1ஆவது அதிகாரத்தில் படிங்க. அப்புறம் அதே போல் எல்லாத்தையும் ஒரே நாளில் எல்லாம் போயிடுது. கடைசியில் என்ன ஆகுது? இவன் அப்பவும் என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பழிக்கவும் இல்லை, ஒன்றுமே சொல்லலை, குறை சொல்லவும் இல்லை. அப்போ திருப்பியும் இவன் வரான் தேவ சமூகத்தில். வந்தோடனே அப்பவும் கேட்குறாரு, எங்கப்பா இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே திருப்பியும் என்ன கேட்குறாரு? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த யோபு 2ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் அவனை நீ நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான் பத்தியா, ஸ்ட்ராங்காக நிற்கிறான் பத்தியா அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறார். உடனே சாத்தான் சொல்கிறான், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. சரிப்பா அதுதானே, என் ஜீவனை விட்டுட்டேல போ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீர், ஆனால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். நீங்கள் அவனுடைய சரீரத்தை தொடுங்க. பெர்மிஷன் அவர் சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றேன்றார். அப்போ அதே போல் பெர்மிஷன் கிடச்சிருது. அவன் என்ன செய்கிறான்? சாத்தான் வந்து அந்த இடத்துல வந்து அவன் யோபுவை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அப்பமும் என்ன செய்கிறான்? ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்போ மனைவி கூட சொல்கிறாங்க, இன்னுமா நீ உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற? இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் இப்போ உடம்புக்கும் நோவு வந்துருச்சு. இப்போ நீ இருந்து என்ன பிரயோஜனம்? அது ஆண்டவரை தூஷித்து ஜீவன் செத்து போயிரு அப்படின்னு மனைவியே கணவனை பார்த்து சொல்கிறாங்க. உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுவதை போல, பைத்தியக்காரின்னு சொல்லலை, ஒரு சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, பைத்தியக்காரின்னு. அப்போ பைத்தியக்காரி பேசுவதை போல அவர் என்ன செய்கிறார்? பைத்தியக்காரின்னு சொல்லாமல் அதை போல நீ பேசுகிறேன்னு சொல்கிறார். பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஃபஸ்ட்டும் பார்த்தோம், அவன் என்ன செய்யலை? தேவனை பற்றி குறை சொல்லலை. இங்கேயும் பார்க்குறோம், அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து என்னென்னமோ அவங்கவுங்களுக்கு தெரியும், என்னெல்லாம் தெரியுதோ பேசுகிறாங்க. நீ சரியில்லை, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தண்டனை வந்துருச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் மனம் பதறி எதுவுமே அவர் என்ன செய்யலை? சொல்லாமல் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? அந்த 23:10 நம்ம படிக்கிறோம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்,
ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ நான் முன்னாக போனேன் அவர் இல்லை, பின்னாக போனேன் அவரை காணேன், இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அது மட்டும் அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ எனக்கு ஒரு சோதனை, ஆனால் பிசாசுக்கிட்ட ஆண்டவர் சேலஞ்சு விட்டதெல்லாம் இவனுக்கு தெரியாது. நம்மளுக்கு எழுதி வச்சதுனால யோபு இப்போ அவங்களுக்கு நடந்த கான்வர்சேஷன்லாம் நம்மளுக்கு தெரியுது, இல்லைன்னா நம்மளுக்கும் தெரியாது. அதை போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன செஞ்சுருக்கலாம், ஆண்டவர் நம்மை பற்றி ஒரு சேலஞ்சு விட்டுருப்பார் சாத்தான்கிட்ட. அவன் சும்மாவாக வந்துட்டாங்க, அவன் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் என்ன குறைவு இருக்குது, அதனால அவங்க உங்களை நேசிக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு விட்டுருப்பான். அதனால தான் இப்போ இருக்கிறதான ஒரு சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அந்த உபத்திரவங்கள் யார் கொடுக்குறார், தீமையெல்லாம் பிசாசு தான் கொண்டாடுறான். இங்கே பெர்மிஷன் மட்டும் ஆண்டவர் கிராண்ட் பண்ணிட்டார் நம்மளை சோதிப்பதற்காக. ஆனால் இதில் என்ன செய்யணுமா, இதை பின்னாடி நம்ம சுத்த பொன்னாக விளங்க வேண்டும், இது நம்மளை உருவாக்க வேண்டும். இந்த சோதனைகள், இந்த உபத்திரவங்கள் நம்ம உருவாக்கணும். அது பொறுமையை நமக்குள்ளார உண்டாக்கணும், நம்பிக்கையை தரணும். ஆண்டவர் மேலே உள்ளதான ஒரு நம்பிக்கை, நான் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. நான் அதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். நிச்சயமாக எனக்குன்னு ஆண்டவர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார் அப்படிங்கிறதான அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம அதை நம்மளை சுற்றி என்ன போராட்டங்கள் வந்தாலும் நம்ம ஈஸியாக அதை மேற்கொண்டு நம்ம தேவனுடைய பலத்தினால நம்ம மீண்டு வர முடியும். அதே போல் இன்னொருத்தவங்க சொன்னீங்க யோசேப்பு, அவனையும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை புடமிட்டதுன்னு ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம். 105வது சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், 105 யோசேப்பை குறித்து நம்ம படிக்கிறோம். 105 105ல் 17 படித்தாலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அப்போ யோசேப்பு இப்போ எப்படி சிறை கைதியாக விற்கப்படுறான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ரொம்ப நல்ல வசதியாக பங்களாவில் இருக்கிறானா, அரண்மனையில் இருக்கிறானா, இல்லை. என்னவா, கால்களுக்கு விலங்கு, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ஜெயிலில் இருக்கிறான், கொடுமையான சிறைச்சாலை. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆண்டவர் அவனை குறித்து சொன்னதான தரிசனங்கள், யோசேப்புக்கு முதலே தரிசனம் காமிச்சிட்டார் அவனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத. அது நிறைவேறும் வரைக்கும், அவன் டீனேஜில் இருக்கிறப்ப ஆண்டவர் அந்த ஒரு 13 14 அந்த வயசுலேருந்து 17 வயசு அப்படி இருக்கிறப்ப தான் சொப்பனம் காக்குறான். அந்த சொப்பனத்தெல்லாம் அங்கே மற்றவங்ககிட்ட சொன்னதுனால தான் இங்கே பிரச்சனையே. சின்ன பையன் தானே, ஆர்வ கோளாறு, அதனால் எனக்கு ஆண்டவர் வந்தாரா இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப பொறாமல் வந்துருச்சு. ஏற்கனவே அவங்க அப்பா வேறு என்ன செய்கிறாரு, ஆமாம் எல்லாருக்கும் ஒன்றுனா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக செய்கிறாரு. அதனால அது வேற பொறாமல் எரிச்சல் அவங்களுக்கு. என்னைக்கு தான் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வசமாக மாட்டுனா, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தான் அந்த காட்டில், இவங்க ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறப்ப அங்கேயே போட்டு அமுத்திட்டாங்க. வேறு இடத்துல என்ன செஞ்சிட்டான், விற்றுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை விற்று விட்டாங்க. அப்போது அவன் அந்த இடத்துக்கு போகிறப்ப மொழி தெரியாத ஒன்று அறியாத ஒரு இடத்துக்கு அங்கே போகிறான். அப்போ நினச்சிருப்பானா, ஆண்டவர் இப்படியெல்லாம் சொன்னார், இதெல்லாம் தரிசனம் கொடுத்தாரு, இதெல்லாம் செய்வேன்னு அதை 2 தடவை வேற காமிச்சிட்டாரு. அப்படின்னா உறுதியாயிருச்சு, நிச்சயமாக செய்ய போகிறாரு என் வாழ்க்கையில். ஆனால் இப்படிலாம் நடக்கிறதே அப்படின்னு கூட அவன் யோசித்தானா என்னன்னு தெரியல. ஆனால் அது அவனை குறித்து சொல்கிறப்ப அவன் எந்த இடத்துலையுமே முறுமுறுக்கவே இல்லை. இப்போ அவனை கொண்டு போய் போத்திபாருடைய அந்த பேலஸில் வச்சாங்க. அங்கேயும் அவர் உண்மையாக செஞ்சான். ஆனால் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சாட்டி அவனை ஜெயிலில் போட்டாங்க. அந்த ஜெயிலில் இருந்தானே, ஜெயிலில் கூட இருந்தவங்களெல்லாம் இவன் என்ன செய்வான், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான். ஏன் இப்போ சோகமாக இருக்கிற, என்னப்பா பிரச்சனைன்னு. இவனே இங்கே ஜெயிலில் கிடக்கிறான், விலங்கு போட்டு தான் கிடக்கிறான். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்வானா, ஆறுதல் சொல்லுவானா. அப்போ ஆறுதல் சொல்லும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ உபத்திரவப்பட்ட நம்ம இந்த உபத்திரவம் வழியாக வர்றோன்னா
இது மாதிரி உபத்திரப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக தான் நம்மளை இந்த காரியத்திலலாம் நம்ம நடத்துகிறார். இல்லைன்னா நம்ம சொல்ல முடியுமா? இப்போ நான் பல விதமான பாடுகள் உபத்திரவங்களில் வரலைன்னா அதை போல் பாடுபடுறவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது? ஒரு ஆறுதல் சொல்லவே முடியாது, ஆலோசனை சொல்லவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, சீக்கிரமாக இதுலேருந்து வெளியில் வந்துடலாம், இது நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு இருக்குது, ஆண்டவர் உங்களை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நிலைநிறுத்துவார் அப்படின்னு சொல்லி தைரியமாக என்ன சொல்ல முடியும். ஏன்? எங்கள் வாழ்க்கையில் செய்தார்ல, அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு சில உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக நம்மளை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அப்போ உபத்திரப்படுகிறது நல்லது. அதன் மூலமாக நம்ம நிறைய காரியங்களை நமக்கு தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் மற்றவர்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆறுதல் படுத்துகிறோம். மற்றவர்களையும் ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படியாகத்தான் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போ இந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஆனால் அவன் எந்த இடத்துலையும் முறுமுறுத்ததாகவே இல்லை, எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்தான். ரொம்ப சூப்பரான கேரக்டர் யோசேப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் பார்க்குறோம், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அதுக்கு முன்னாடியே அவன் வெளியில் வந்திருக்கலாம், ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். ஆகையினால அவன் மறந்தது நல்லது தானே. அவன் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி போய் சொல்லியிருந்தானா சும்மா சாதாரணமாக ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி சரி ஏதோ ஒன்று பொழைச்சி போவான்னு விட்டுருப்பாங்க. ஆனால் அவன் மறந்து வச்சான். அப்போ ஒரு சில காரியங்கள் மனுஷரை நம்ம நாடி போவோம், மனுஷர் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க அப்போ ஏன் இப்போ தடையாயிருச்சு, இவங்க வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்? அவங்க தடை பண்ணி வைத்திருக்கிறதும் நன்மைக்கு தான். ஆண்டவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளார வந்துட்டோன்னா, நம்ம மனுஷர் நமக்கு எதிராக செய்கிற காரியத்தை ஒரு நாளும் எனக்கு எதிராக செய்கிறாங்க, எனக்கு தீமை செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு நாளும் நம்ம நினைக்கவே மாட்டோம். இது அங்கே சொன்னதுனால தான் அப்படி ஆயிடுச்சு, இவங்க தான் அந்த காரியத்தை கெடுத்து போட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கிறப்ப இவங்க போய் அங்கே போய் சொன்னதுனால தான் இது என்ன ஆயிடுச்சு, காரியம் கெட்டு போச்சு, இவங்க அப்படி பேசுனாங்க, இல்லைனா இவங்க அதை சொல்லலை, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்ம என்ன நினச்சிக்கிடணும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் என்ன செய்கிறதா? நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்க சொன்னதின் மூலமாக அது காரியம் தடைப்பட்டால் கூட நம்ம என்ன நினச்சிக்கிடணும்? ஆண்டவரே இதை என்ன செஞ்சுருக்கிறாரு? தடை பண்ணியிருக்கிறாரு, இது ஒரு தீமையாக இருக்குது. ஒருவேளை இந்த டைமில் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல, இன்னும் இந்த காரியம் நின்று போயிடுச்சுங்கிறது தான் எனக்கு இப்படின்னு அதுதான் என் கண்ணுக்கு எதிராக தெரியுது. ஆனாலும் இது பின்னாடி ஏதோ ஒரு காரியம் நன்மை நடக்க போகிறது, இது மூலமாக எனக்கு ஏதோ தீமை வர இருந்தது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணுமே தவிர அந்த ஆள் தான் இப்படி செஞ்சார், இவங்க தான் இப்படி பேசுனாங்க, அவங்க தான் இப்படி பேசுனாங்கன்னு ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம உண்மையாகவே ஆண்டவரை அன்பு கூர்ந்தோம்னா நிச்சயமாக தீமையாக வந்தால் கூட எல்லாம் என்னதான் மாறிடும்? நன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற பண்ணுவார். அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போ அந்த யோசேப்பு குறித்து தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் எத்தனை வருஷமோ அது எந்த அவர் நாள் குறித்து வச்சிருப்பார் அவருடைய கேலண்டரில். இந்த நாளில் இந்த இதில் அவன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணுங்கிறத வச்சிருப்பார். அந்த நாளுக்காக தான் ஆண்டவர் அவனை நடத்திக்கிட்டே போயிருக்கிறார். ஏன்னா இப்போ சும்மா இருந்தால் இவன் போத்திபார் அரண்மனையோடு நின்று இருப்பான். ஆனால் இப்போ அவன் திருப்பி ஜெயிலில் வந்ததுனால தான் அங்கேயும் வந்து அங்கே சொப்பனத்தை அவன் 2 பேருக்கு விளக்கி சொன்னதுனால தான் இப்போ ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை விளக்கும்படியாக அங்கே போய் அவன் நிற்கிறான். அப்போ ராஜா ஆள் அனுப்பி அவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாரு. அப்புறம் அடுத்தது, அவன் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். பாருங்க எவ்வளோ பெரிய உயர்வு பார்த்தீங்களா? அவன் வீட்டுக்கு ஆண்டவன் ஆக்கிட்டாரு, அடுத்தது ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். அவர் சொல்றாரு, அவன் சொல்லாமல் ஒருத்தன் கூட கை விரலை கூட என்ன செய்யக்கூடாது? அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய பவர் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ யோசேப்புக்கு உபத்திரம் வந்தது நல்லதா கெட்டதா? அப்போ நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் வர்றது நல்லதா? அதனால நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய காரியங்களை ஆண்டவரோட நம்ம சரியான வழியில் போக முடியும். ஏன்னா ஒரு சில நேரம்
உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? வழி தப்பி போனேன். கொஞ்சம் நம்ம ட்ராக் மாறின உடனே சட்டுன்னு ஒரு அடி அடிச்சு உடனே வலிக்கும். அடித்தா வலிக்கும் தானே? வலிக்கும். வடித்த உடனே அப்புறம் தான் அறியும், ஐயோ நான் கொஞ்சம் வலி மாறி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரான ஆண்டவர் வைத்த வழியில் நம்ம என்ன செய்ய முடியும்? வர முடியும். அந்த கொஞ்சம் லேசாக தட்டுறாருல, அதுதான் நம்மளுக்கு என்னது? உபத்திரவங்கள். அது மூலமாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வழியிலே நம்ம நடக்கிறோம். அடுத்ததாக பவுல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு முன்னாடி நம்முடைய மூத்த சகோதரன் யாரு? நம்முடைய மூத்த சகோதரன், நமக்கு மூத்த சகோதரன் யாரு? இயேசு தான். அவர் நம்முடைய முன் மாதிரி. அவர் தான் நம்மளுக்கு பெஸ்ட் மாதிரி. அவர் எல்லாம் இந்த உபத்திரவங்கள் வழியாக தான் அவர் பட்டதுனால தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவரை பின்பற்றுகிறதான நாமும் அவரை போலவே வர வேண்டும் என்பது அவருடைய எண்ணமும் சித்தமுமாக இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20 23 நம்ம படித்தோன்னா 319வது பக்கம் 20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக ஏதோ ஒரு தண்டனை என்ன செய்து கிடைக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதை நான் பொறுமையோடு சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? ஏன்னா நான் செஞ்சதான் தப்பு. நான் செஞ்சதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? என்னை அடிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அதை பொறுமையோடு சகிக்கிறதுனால உனக்கு என்ன கீர்த்தியோ புகழ்ச்சியோ ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, இப்போ நன்மை செஞ்சுருக்குறோம், ஆனால் இப்போ பிரதிபலன் என்ன கிடைக்குது? நம்மளுக்கு பாடுகள் வருது. பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால், நான் அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? தீமை தான் நினைக்கிறாங்க. அப்போ அந்த தீமையை நம்ம இப்போ அப்படி நம்ம சொல்லுவோம் தானே, நான் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு மனசில் கூட நான் நினச்சதே இல்லை, தீமையே நினைக்கல, ஆனால் அவங்க என்ன தான் நினைக்கிறாங்க? எனக்கு தீமை தான் நினைக்கிறாங்க. அவங்க எப்படியேப்பட்ட எவ்வளோ சூழ்நிலையில் நான் உதவி செஞ்சுருக்கிறேன், நன்மை தான் செஞ்சுருக்கிறேன், ஒரு நாள் நான் அவங்களுக்கு எதிராக இருந்ததில்லை, ஆனால் அவங்க எனக்கு என்ன செய்கிறாங்க? தீமை நினைக்கிறாங்க. அப்படின்னா இப்போ இந்த தீமை வரும் பொழுது நம்ம அதை என்ன செய்யணுமா? பொறுமையோடு அதை சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். பிரீதியாக இருக்கும்னா அவருக்கு முன்னாடி ரொம்ப பிரியமாக இருக்குமா. நம்ம நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் பொழுது அது பொறுமையோடு அதை சகிச்சோன்னா அது தேவனுக்கு முன்பதாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான். ஆனால் அதே நேரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்னா பலவிதமான பாடுகளின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படி தான் அவர் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்மளுக்கு முன் மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகள், அதை அவர் போன பாதையில் நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் எப்படிலாம் போனார் அப்படின்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் கெட்ட வார்த்தை பேசி தூஷணமாக பேசியிருக்கிறாங்க, ஆனால் அவர் என்ன செய்யலையா? பதில் வையாமலும். ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க, இத்தனை தடவை பேசிட்டு நானும் தாங்க முடியாமல் நானும் பேசி விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எவ்வளோ நேரம் தான் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? நானும் பொறுத்து பார்த்தேன், ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னோம் பாருங்க, அவங்க பேசாமல் போயிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் பிசாசு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கணும், அதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த இடத்துல நம்ம தோற்று போயிடுறோம்ல, அவன் ஜெயிச்சிட்றான்ல இல்லையா? அப்போ அவர் வையப்படும் போது பதில் வையலை, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், அடுத்தது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கிறார்? பெஸ்ட் மாதிரி அவர் தான். அவரிடத்துல பாவம் இல்லை, ஆனாலும் அவர் என்ன செய்யல? எல்லா பாடுகளை எல்லாத்தையும் எதற்காக சகித்தார்? நமக்காக தான் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ஆகினால நம்மளுக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். அதனால் இந்த இதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது. அதனால் இந்த பலவிதமான உபத்திரவங்கள்லாம் வர்றப்ப, இந்த உபத்திரவங்கள் எப்படிலாம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய ஹெல்த்தில் வரலாம், நம்முடைய வெல்த்தில் வரலாம்,
அடுத்தது ஸ்பிரிச்சுவலாக வரலாம். ஃபிசிக்கலாக வர்றது அதுதான் நம்முடைய சரீர சுகத்தை எதையாவதுக்கு இது பண்ணுற மாதிரிக்கு வரும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லி, ஏன்னா அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதனாலே அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம அறிக்கை செய்து அப்போ பேசுவாங்க, என்ன உங்களுக்கும் இது வந்துருச்சா? நீங்களாம் கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் ஏசு கும்பிட்றீங்க, உங்களுக்கும் இது வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரக்கூடாதுன்னுலாம் எதுவும் கிடையாது, நம்மளும் மனுஷர். ஆகையினால அது ஃபிசிக்கலாக இருக்கிறப்ப நம்மளுக்கு அது காரியங்கள் என்ன செய்யும், வரும். நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அன்னைக்கு ஒருத்தங்க என்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, ஆண்டவரே அவங்க எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு இது சர்க்கரை வியாதி, சுகர். ஆனால் எனக்கு மட்டும் வரவே கூடாது, ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளை, அவங்க உங்கள் பிள்ளையா இல்லை, அதனால் எனக்கு இது வரவே கூடாதுன்னு அவங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். விசுவாச வார்த்தைகளெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். ஆனால் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போகவும் அப்புறம் கடைசியில் மயக்கம்லாம் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் 400 கிட்ட இருக்குதான். அப்போ எனக்கு போய் எப்படி வந்துச்சு, எனக்கு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த சொன்னது போல் அதை குறித்து ஒரு பெருமை அவங்களுக்கெல்லாம் வரலாமா. யாருக்கு? அவங்க ஆண்டவர் அறியலை, ஆனால் நான் அவங்கள அறிஞ்சிருக்கிறேன், அதனால் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ இதில் அப்போ வந்துருச்சே. அப்போ இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன் வந்துச்சு? அப்போ உண்மையாக நான் ஆண்டவரை தேடலையா, இல்லைன்னா ஆண்டவர் என் மேலே அன்பாக இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கு பின்னாடி தான் அப்புறம் அவங்கக்கிட்ட அவங்களை கொஞ்சம் ஆலோசனையெல்லாம் கொடுத்து, நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஆனாலும் இப்போ வந்துருச்சுல, இதில் இந்த பலவீனத்தில் தான் ஒருவேளை மற்ற உபத்திரவங்கள்லாம் அவங்களுக்கு வந்தது, நிறைய பொருளாதார காரியங்கள் வந்தது, குடும்ப பிரச்சனை வந்தது, இதில் எல்லாத்துலேயுமே அவங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அதெல்லாம் மேற்கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது இப்போ இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இந்த 2 காரியங்கள் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்னது, நீ நல்லா அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறல்ல, அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது அவங்களுடைய சரீர பிரகாரமான காரியம். இப்போ சரீர பிரகாரமான அது அவங்க சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்லைங்க, ஏற்றுக்கலாம், ஆனால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அவங்க சரீரத்தை தொடாமல், நம்ம யோபுக்கிட்ட பிசாசு அப்படி தானே சொல்கிறான், தோலுக்கு பதிலாக தோலும், தன் ஜீவனுக்கு பதிலாக வேறு எதனாலும் கொடுக்கலாம், அவனுடைய இதை தொடு, அப்போ தான் தெரியும் உண்மையாகவே இருக்கிறானான்னு. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிற காரியத்தை அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு அவங்களுடைய கண்கள் திறக்க, சரி இனிமேல் அப்படி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் நிச்சயமாக அதிலேருந்து ஆண்டவர் என்ன செய்வார், விடுதலை ஆக்குவார். ஆனால் இதன் மூலமாக அவர் என்ன செய்வார், அவங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி இன்னும் பரிசுத்தமாய் வாழ்கிறது, இன்னும் எப்படி ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க சரி செய்கிறப்ப இந்த காரியங்கள் அவங்கள என்ன செய்யும், தேவனுக்கு நேராக திருப்பமே அல்லாமல் அவரை விட்டு வழிவிலக செய்யாது. அப்போ உபத்திரவங்கள் வருவது நல்லது தான். அதன் மூலமாக நம்ம அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி நம்ம வழி தவறி போயிருப்போம், ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய வழிக்குள்ளார நம்ம வர முடிகிறது. அடுத்தது அதெல்லாம் நம்மளை என்ன செய்கிறது, நம்மளை சுத்தமாக மாற்றுகிறது, சுத்த பொண்ணு. அதை போல அது என்ன செய்கிறது, இந்த உபத்திரவங்கள் நம்மை மாற்றி ஆண்டவருக்கு முன்னாடி பிரியரும் பரிசுத்தருமாய் நம்ம நிற்பதற்கு அது என்ன செய்கிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆகையினால உபத்திரவங்கள் வரலாமா, வரலாம். வந்தால் அதை நம்ம எப்படி சகிக்கணுமா, பொறுமையாய் சகிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. பொறுமையாய் சகிக்கணும், சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இப்போ யோசேப்பு இதெல்லாம் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்காங்க. யோசேப்பு, யோபு, பவுல், அவங்கெல்லாம் நம்மளுக்கு முன்மாதிரி. எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மாதிரியை முன் வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனால் நிச்சயமாக இந்த உபத்திரவங்கள் மத்தியிலேயும் நம்ம என்ன செய்ய முடியும், அவருக்காக சாட்சியாக நிற்கும் பொழுது நமக்குன்னு வைத்திருக்கிறதான அந்த கிரீடத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ போராட்டம் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஃபாதர் கூட பாடிப்பார் இந்த வசனத்தை தான், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நம்ம அதனால் அந்த போராட்டத்தை எப்படி செய்யணுமா, நம்ம ஓடி ஜெயத்தோடு அதை முடிக்கணும். முடிவில் என்ன உண்டு, அதை ஜெயமாய் முடிக்கிற எல்லாருக்குமே கிரீடம் உண்டு. ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஜெயமாய் யாரெல்லாம் முடிக்கிறோமோ
அவங்க எல்லாருக்குமே கிரீடம் உண்டு. அப்போ நமக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையாக என்ன செய்யணும்? ஓட வேண்டும். ஆகையினால இந்த வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பொன்னானது சுத்தமாக விளங்க வேண்டுமானால் சுத்த பொன்னாக மாறுவதற்கு அக்கினியானது பரிசோதிக்க வேண்டும். அதை போல அதை பார்க்கிற விலையேற பெற்றதான நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் அது மாற்றுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு நிறைய பாடுகள் கஷ்டங்கள்லாம் வந்தப்போ உங்களை நான் முறுமுறுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் மேலே நான் கோபப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இம்மெச்சூரிட்டி. அதாவது அதே போல் இந்த உத்தரவங்கள் எல்லாமே அதை நம்ம பொறுமையாய் சகிக்கும் பொழுது அது எதை காண்பிக்கிறது என்றால், நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம ஒரு முதிர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இல்லை நம்ம முறுமுறுக்கிறோம், கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் வளரலை, இன்னும் அந்த பால் குடிக்கிற குழந்தைய போல தான் இருக்கிறோம். அந்த குழந்தை தான் என்ன செய்யும்? ஆரம்பத்தில் நை நை நைன்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு முதிர்ந்த வயது வந்த உடனே அது அப்படிலாம் செய்யாது. எல்லாவற்றையும் பொறுமையாக அது கேட்க பழகிக்கொள்ளும். ஆகையினால இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததான் அநேக உபத்திரவங்களிலே, கஷ்டங்களிலே, போராட்டங்களிலே, சோதனை வேளைகளிலே நான் உங்களை முறுமுறுத்திருக்கிறேன், உங்களுக்கு எதிராக நான் பேசியிருக்கிறேன், உங்களை சந்தேகப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பையே குறித்து நான் சந்தேகப்பட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நீர் தயவாய் மன்னியும். ஆண்டவரே, எங்களுக்கு முன் இருக்கிறதான அந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கிருபை தாங்க. நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே, எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எனக்கு அந்த தொடர்ந்து ஓடும்படியாக தேவனுடைய பலன் எனக்கு விளங்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.